இருக்கிற இடம் தெரியாம இருக்கணும். திமுக நிர்வாகியின் கன்னத்தில் பலார் விட்ட எம்எல்ஏ. என்ன இப்படி ஆயிடுச்சு பங்கு? இந்த திமுக காரங்களுக்கெல்லாம் சடனாக என்னாச்சுன்னே புரியல. எலெக்ஷன் வருதுன்னு சொல்லி ப்ரெஷரில் பைத்தியம் பிடிச்சிருச்சான்னு தெரியல. இந்த வீடியோவில் கிளியராக தெரியுது பவர் பாலிடிக்ஸ் தமிழ்நாட்டில் எப்படி வேலை செய்யுதுன்னு. இந்த டிஎம்கே எம்எல்ஏ வேறு ஏதோ ஒரு கட்சிக்காரர் அடிக்கல, சொந்த டிஎம்கே கார்டரை அடிக்கிறாரு. ரீசெண்டாக ஒரு 4-5 நாட்களில் ஒரு கவுன்சிலர் ஒரு பொதுமக்களில் ஒருத்தரை பார்த்து அசிங்கமாக பேசுகிறாரு. ஒரு மினிஸ்டர் என்னடானா நீங்கள் சோறு தான் சாப்பிட்றீங்களா இல்லை வேறு எதையோ சாப்பிட்றீங்களான்னு பேசுகிறாரு. இப்போது ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா எம்எல்ஏ ஒருத்தர் சொந்த கட்சிக்காரரை பலாருன்னு அப்புறாரு. அதாவது சொந்த கட்சிக்காரங்களே இந்த அடி அடிக்கிறாங்கன்னா பொதுமக்களை என்னென்ன பாடுபடுத்துவாங்கன்னு புரியல. இது ஏதோ ஒரு மனுஷனுக்கு இல்லை ஒரு இன்சிடென்ட்டுன்னு சொல்லி அப்படியே கடந்து போயிட முடியாது. அவங்க சொந்த கட்சிக்காரங்களை இவங்க எப்படி எந்த லட்சணத்தில் வச்சு பார்த்துக்கிறாங்கன்றதை தான் நம்ம இதுலேருந்து புரிஞ்சுக்கிறோம். டிஎம்கே காடர்ஸ்க்கு இதுலேருந்து என்ன அவங்க புரிஞ்சுக்கணுன்னா, இந்த கூட்டத்தை கூட்டுறதுக்கும் இந்த எடுபுடி வேலையெல்லாம் பார்க்குறதுக்கு மட்டும்தான் அவங்களுக்கு நீங்கள் தேவை. நீங்கள் அதையும் மீறி நீங்கள் ஏதாவது ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா இந்த மாதிரி பலார்னு ஒரு அறை விடுவாங்க. நீங்கள் எல்லா வேலையும் பார்த்து ஒவ்வொரு சின்ன சின்ன தொகுதியாக போய் ஒவ்வொருத்தங்களுக்காக போய் கேன்வாஸ் பண்ணி ஓட்டு போட வச்சா இவங்க இந்த பவரை அனுபவிச்சுப்பாங்க. உங்களுக்கு கடைசியாக கிடைக்க போகிறது ஒரு அறை. இதில் என்ன இதை விட பெரிய பிரச்சனைனா, இதெல்லாம் பாலிடிக்ஸில் நார்மலுன்னு வேறு சொல்லி வச்சுருக்காங்க. இது நார்மலைஸ்ட் அப்யூஸ். இப்போ இங்கே அடி வாங்கினவருக்கு ஏதாவது ஜஸ்டிஸ் கிடைக்கும்னு நம்ம எதிர்பார்த்தோம்னா நம்மளை விட முட்டாளுங்க யாருமே இருக்க முடியாது. இதுலேருந்து நான் டிஎம்கே கார்டர்ஸ்க்கு என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, ஒவ்வொரு வீடாக போய் கஷ்டப்பட்டு ஓட்டுக்கு கேன்வாஸ் பண்ணாதீங்க. வேஸ்ட் ஆஃப் டைம். ஏன்னா யாரும் ஓட்டு போட போகிறது கிடையாது. அதையும் மீறி எப்படியோ என்னமோ பண்ணி அவங்க ஜெயிச்சிட்டாங்கனாலும் உங்களுக்கு அதுலேருந்து ஒரு பிரயோஜனமும் கிடையாது. கேஸ் தப்பி தவறி அவங்க ஜெயிச்சு எம்எல்ஏவாவோ மினிஸ்டராவோ உட்காந்தா உங்களுக்கு எந்த நன்மையும் நடக்க போகிறதில்ல. நீங்கள் அதையும் மீறி ஏதாவது ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு 2 அப்பு வேணால் விழும். இதெல்லாம் நான் எதுக்கு சொல்கிறேன்னா, முட்டு கொடுக்குறதுக்கு முன்னாடி ஒரு 300 வாட்டி யோசிச்சுக்கோங்க. இந்த லட்சணத்தில் உங்கள் கொள்கை என்னன்னு கேட்டால் சுயமரியாதை, சமத்துவம்னு சொல்லுவாங்க. மித்த கட்சிங்க கிட்ட உங்கள் கொள்கை என்னன்னு கேட்குறதுக்கு முன்னாடி உங்கள் கொள்கையெல்லாம் என்ன லட்சணத்தில் இருக்குன்னு பார்த்துட்டு பேசிக்கோங்க.